ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் அம்மா காஷ்மீரி ரோகன் கோஷ் செய்ய போகிறாங்க. அதுவும் நம்ம ஸ்டைலில் செய்ய போகிறாங்க. சரி வாங்க எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்க ஸ்பைசஸ் வச்சு நம்ம இன்னைக்கு காஷ்மீரி ரோகன் ஜோஷ் பண்ண போகிறோம். ஜாவித்ரி வேணும். நம்ம ஜாவித்ரிக்கு பதிலாக நான் வந்து லவங்கம் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க, ரெண்டு ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் சீரகம். இது கூட அவங்க குங்குமப்பூவும் போடுவாங்க. இப்போ என்கிட்ட குங்குமப்பூ இல்லாதால இதை மட்டும் நான் பவுடர் பண்ணிக்கிறேன். 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல பெரிய பெரிய பீஸா போட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லிக்கறி இருக்கிற பீஸா எடுத்துக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ் போட்டால் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் தயிர், காஷ்மீரி சில்லி, சோம்பு தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 பிஞ்ச் பெருங்காயம், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தயிரை வந்து நல்லா இப்படி அடிச்சுக்கோங்க. இது திரியாக இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த தயிர் நல்லா அடித்தாச்சு. காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பெருங்காயத்தூளையும் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் சோம்புத்தூள் இதையும் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம நெய்யில் சமைச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த நெய்யில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கறியை வறுத்துக்கலாம். இந்த மட்டனை இந்த நெய்யிலே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த மட்டன்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 45 மினிட்ஸாவது ஆகும் வேகிறதுக்கு. இது நல்லா சாஃப்டாக ஆகிட்டு இந்த கறிலாம் அந்த எலும்புலேருந்து வர்ற அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேகணும். நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாங்க. வா, மட்டன் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. நம்ம பொடி பண்ணி வச்ச ஏலக்காய், பட்டை, சீரகம் அந்த பவுடரை இதில் போட்டுக்கலாம். நாங்கள் காஷ்மீர் போகும்போது இந்த ரெசிபி அங்கே நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க வந்து இந்த குங்குமப்பூ அப்புறம் வந்து கருப்பு ஏலக்காய்லாம் போட்டிருந்தாங்க. அதனால் நல்ல வாசனை நல்லா இருந்தது. இப்போ நம்ம அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லையா, அதனால நான் வீட்டில் இருக்கிற ஸ்பைசஸ் வச்சு நான் இது செஞ்சுருக்கேன்.
இந்த மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா மெதுவாக சிம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணணும். இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. வாவ், இந்த மட்டன்லாம் பாருங்கள் நல்லா வெந்து எலும்புலேருந்து தனியாக அப்படியே வந்திருக்கு. மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட காஷ்மீரி மட்டன் ரோகன் கோஷ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் பாய்.